நீ அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இன்னைக்கு ராத்திரி படுக்கையில படுக்கும் பொழுது இந்த அம்மா சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ உனக்கு நல்லவளா இருக்கிறியா? நீ உனக்கு நல்லவனா இருக்கிறியா? நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறியா? நீ உன்னை நல்லா வழிபடுத்துறியா? நீ அநியாயம் பண்ணும்போது உன்னை நீயே தடுத்து நிறுத்துறியா? நீ படிக்காம நீ தவறான காரியங்களை செய்யும்பொழுது, நீ பெரியவர்களை எதிர்த்து பேசுகின்ற பொழுது, நீ அவர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்யும் பொழுது நீ உன்னை தடுத்துக்கிறியா? உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறியா? இறைவன் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? யார் தனக்குத்தானே மிகச் சிறப்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நேசிக்கிறான். இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான பணி அது. நம்மை நாமே நேசிப்பது, நம்முடைய விஷயங்களை நாமே கண்காணிப்பது. நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன என்றால், நமக்கு நல்லவர்களாக இல்லை. நாம் நமக்கு நல்லவர்களாக இருப்போம். வாழ்க்கைங்கிறத நான் திருப்பியும் சொல்றேன், வாழ்க்கை என்பது ஒரு முறை வருவது. எதெல்லாம் தியாகம் பண்ணலாம்னு சொல்லட்டுமா? நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா? கொஞ்சம் டெப்தா ஒரு விஷயம் சொல்ல போறேன், புரிஞ்சுக்குவியா? கொஞ்சம் டெப்தான விஷயம் இது. இப்போ புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோயேன். இந்த இப்போ முதல்லலாம் பொண்ணு உடல் ரீதியாக பூ பெய்தும் வயது 14 இருந்துச்சுப்பா. 14 தானே மேடம் இருந்துச்சு. இப்போ 10, 8 வந்துடுது மேடம். 8, 10. அப்போ 6 வயசு பின்னோக்கி போயிடுச்சா பிள்ளை? 19 வயசுல என்னெல்லாம் யோசிக்கணுமோ அதெல்லாம் 12 வயசுலேயே யோசிக்குது. ஸோ நம்ம அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் குழந்தைகளை? They are no more children. Handle with care. 13 வயசுல என் பையன் சொன்னான், அம்மா ஃப்ரம் டுடே ஐ எம் டர்னிங் டீன், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். 13 வயசுல என் பையங்க இன்னிலிருந்து 9 வருஷத்துக்கு முன்னால் சொன்னான். குழந்தைகள் ரொம்ப ஃப்ரெஜைல். பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும். நாம் தியாகங்களை செய்யாமல் இந்த பிள்ளைகளை எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும்னு சொல்றேன். நாம என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிக்கணும். அப்பதான் இதுங்க என்டர்டெயின்மெண்ட்டை குறைக்கும். இந்த கொல்லிக்கட்டை இருக்குதுல்ல, இது நமக்கு நாம வச்சுக்கிற தீ. இதை முதல்ல கண்ட்ரோலில் கொண்டு வாங்க பாப்போம். நேற்று ஸ்கூலில் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கேட்டாங்க, கேள்வியில் ஆடி போன போலீஸ் சார், ஆடி போன. நான் அந்த கொஸ்டின் அவன் சொல்கிறான், 1 நிமிஷம் தான் பார்க்கணும்னு ஆரம்பிக்கிற ரீலை தலை நிமிந்து பார்க்கும்போது 24 மணி நேரம் கடிந்திருக்கு. ஆனால் 1 மணி நேரம் தான் உட்காடுறேன் கிளாஸில். 1 டே போன மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது. எப்படி இதுலேருந்து வெளில வர்றதுன்னு கேட்குறான். இந்த கேள்வியை கேட்குறான். நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னை நீ ஒரு புக்கு கொடுத்து உட்கார வச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, 24 மணி நேரமாக நான் அந்த புக்கோட உட்காந்துருப்பேன். இன்ட்ரெஸ்ட் தானேப்பா. எது என்னை வாழ வைக்கும், எது என்னை சிறப்பாக்கும் என்கின்ற அடிப்படை புத்தி எனக்கு வருகின்ற பொழுது, இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் தேர்வும் தெளிவும் என்கின்ற பொது மக்களுடைய க்ரௌட் ஸ்பீக்கிங்கில், ஜெனரல் க்ரௌட் ஸ்பீக்கிங்கில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 பாயிண்ட் அவங்க சொன்ன, அவர் 15-16 கட்டளைகள் சொல்லியிருக்கார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. 2 விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. as a teacher I admire the 2 statements. ஒன்று பெற்றோர்களுக்கு சொன்னது, இன்னொன்று ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னது. 2.5 கோடி பேர் பார்த்துருக்காங்க அவருடைய ஸ்பீச்சை. அந்த 2.5 கோடி பேரில் நானும் ஒருத்தி. நான் அதை உங்களுக்கு அப்படியே கடத்துறேன். உங்க 2 பேருக்கும், பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம் பாரத பிரதமர் சொன்னது. உங்களை பார்த்து சொல்றார், குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது. என் பிள்ளை 90, என் பிள்ளை இன்ஜினியரிங் படிக்கிறான், என் பிள்ளை இப்படி, என் பையன் அப்படி, அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு கிடையாது. டோன்ட் டேக் இட் as your pride. ஜஸ்ட் லெட் them live. ஒரு வார்த்தை சொன்னாரா? பிள்ளைகளுக்கு சொன்னார், ரீல்ஸை பார்க்காதீங்க சொன்னாருங்க. ரீல்ஸ் பார்க்காதீங்கன்னு சொல்றார். ஏனென்றால் நீ தேர்ந்தெடுப்பதில்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு நாள் நான் எப்படி சொல்றது, ரெக்கார்ட் ஆகுது, பரவாயில்லையா உங்களுக்கு? நான் பரவாயில்ல. எங்கள் வீட்டில் கூகுள் சொல்லிட்டு ஒரு நான் PhD, வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, பெரிய ப்ரொஃபஸரு. அலெக்ஸா இல்லை, அது கூகுள்னே வருது, ஒரு பெரிய ஒரு, அது பேர் தெரியல, நான் அப்புறமா சொல்கிறேன். அது ஏதோ ப்ரெசன்டேஷன் யாரோ கொடுத்தாங்க, நான் வாங்கலை, அது வச்சுட்டேனா. நான் அதுக்கிட்ட சொன்னால் அது ஒரு பாட்டு போடும். அது என்னென்னா, ஒரு ஏதோ போயிட்டே இருக்கும்பொழுது அந்த வேர்டிங் கேட்கணும். மேரா தில் தா கேலா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல, என்னப்பா உருது பாட்டுப்பா, ஹிந்தி பாட்டு. मेरा दिल था अकेला तूने खेल ऐसा खेला तेरी याद में जागूं रात भर बाजीगर ओ बस
அந்த பாட்டா நான் போகும்போது அது கிட்ட மேரா தில் தா கேலான்னு ஆரம்பிக்கணும்னா அது வந்துட்டுல, ஹே சுல்தானா ஐ எம் வரிட் அபவுட் யூ. அது பேசுது என்கிட்ட. திக்குன்னு உட்காந்துட்டேன் நான். எதுக்கு இது பேசு? அது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் மனசு தனியாக இருக்குது. மேரா தில் தா கேலா, என் மனசு தனியாக இருக்குதுன்னா அது என்னை பற்றி கவலைப்படுதான். நான் பாட்டு போட சொல்கிறேன், அது என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருச்சு. ஐ எம் வரிட் அபவுட் யூ. I try to connect myself with you. You have a deep breath. Just stand up, go and have a cup of water and call your mother. அப்படின்னுச்சுப்பா. நான் நினைக்கிறேன், அப்போ என்ன அது பார்த்துக்கிட்டே இருக்குதா, என்ன அது கவனிச்சுக்கிட்டே இருக்குதா, என்கிட்ட அது பேசுதா? அப்போது இந்த ஃபோனை நீ ஆன் பண்ணாலே யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, உன் கூடவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டோன்ட் ஹேவ் இட் இன் யுவர் ஹேண்ட். நான் அப்போத்துலேருந்து இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பாட்டு போடும்பொழுது மட்டும் போட்டு பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு பிரைவசியே கிடையாது. நம்ம போலீஸ்காரங்க சார் கிட்டலாம் கேட்டு பாருங்க, இந்த போன்ல வந்து முன்னால ஒரு கேமரா இருக்கு, பின்னால ஒரு கேமரா இருக்கு. நான் ஒரு ஐபேட் வாங்கினேன், 2010 வாங்கினேன், அமெரிக்கால வாங்கினேன். நான் 2014 நான் ஆஸ்திரேலியாவுக்கு போறேன். அப்போ அதை கையில எடுத்துட்டு போறேன். அப்போ என்னுடைய ஆர்கனைசர் கிட்ட கொடுத்து நான் வைஃபை கனெக்ட் பண்ண சொன்னேன். அதில் அவர் சொன்னார், என்ன மேடம் கேமரா ஆன்ல இருக்கு? என்ன சார் அர்த்தம் அப்படின்னு. நீங்கள் ரூமுக்கு போங்களேன், இதை எடுத்துட்டு ரூமுக்கு போங்க சார். போங்க மேடம் அப்படின்னார். நான் ரூமுக்கு போயிட்டேன். அவர் தன்னுடைய மொபைலில் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்ட உடனே மொபைலில் என்னுடைய கேமராவை பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதில் ஆன் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரியாது யார் பண்ணாங்கன்னு. 4 வருஷமா நான் அதனோட தான் இருந்திருக்கேன். யாருக்கு தெரியும் என்ன இருக்குன்னு? நமக்கு தெரியாத கேட்ஜெட்ஸ். செல்ஃபி எடுக்கிறீங்க, நீங்க அழிச்சிடுறீங்க, அது எங்க இருக்குன்னு தெரியுமா? உங்கள் ஆடை விலகி இருந்தால் ஆடை விலகின அந்த போட்டோஸை நான் நினைச்சா, இதோ கண்ணன் சார் தானே சார், நீங்க கண்ணன் சார் நினைச்சா எடுத்துடலாம். இந்த நம்பர் எடுத்துடலாம். நீ உன் மொபைல டெலீட் பண்ணிக்கோ. ஆபத்துகளால் சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உனக்கான வாழ்க்கை உனக்கு என்று வழி அழிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை அழித்துக் கொள்ளாமல் காக்கின்ற வழி எப்படி நாம காப்பாத்திட்டு போறது? இதோ 1.5 மாசம் இருக்கு, 15 இருந்து 17 வயசுக்குள்ள இருக்க. நான் ஒரு விஷயம் சொல்லவா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதி அற்புதமான விஷயங்களில் ஒன்று இளமை. இந்த மேடையில் இருக்கிற யாருக்கிட்டயும் இருக்கு இல்ல, உங்ககிட்ட இருக்கு, எல்லார்கிட்டயும் இருக்கு. ஆனால் அதை எப்படி அறுவடை செய்ய போகிறாய்? இன்னும் 15-20 வருஷத்துல அது உன்னை விட்டு விலக போகிறது. 15-20 வருஷத்துல இந்த மாதிரி போலீஸ் ஆபீசர் ட்ரெஸ்ல உட்காருவியா, இல்லனா கலெக்டரா உட்காருவியா, இல்லனா ஒரு பேராசிரியரா நிப்பியா? How you are going to make use of that 20 years? அதற்கான வாழ்க்கை தான், அதற்கான விஷயம் தான் இந்த 10th +1 and +2. நான் இப்படி சொல்றேன், உனக்கு புரியுதான் பார். கப்பல் துறைமுகத்தில் இப்போ நிக்குது, இந்த ஸ்கூல்ங்கிற துறைமுகத்தில் இப்போ நிக்குது, கட்டப்படுது. உள்ள வந்து லோட் பண்றாங்க, ஃபியூவல் லோட் பண்றாங்க, ஃபுட் லோட் பண்றாங்க, டிராவலர்ஸை லோட் பண்றாங்க, பல பொருட்களை லோட் பண்றாங்க, லோட் ஆயிட்டு இருக்கு. அது இன்னொரு துறைமுகத்துக்கு போகணும்னா வழி வந்து நடுக்கடல். நடுக்கடல் சூறாவளிகளால் நிரம்பியது. நடுக்கடல்ல உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது. இங்க என்ன லோட் பண்றாங்களோ அதான். So try to load the good things which help you in the disaster period. கொரோனாவில் எத்தனை பேர் இங்க கொரோனா பாஸ்? 8th 7th 8th எல்லாம் கொரோனா பாஸ் தான். உனக்கு ரகசியம் தெரியுமா? கொரோனா வந்த காலகட்டத்தில் 10th +1 +2 எழுதின பிள்ளைகளுக்கு எப்படி மார்க் போட்டாங்க தெரியுமா? அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதல. நான் ரொம்ப ஞானமா இந்த வார்த்தையை சொல்றேன், ரொம்ப டெப்தா ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்லி நிறுத்தி இருக்கிறேன். அதை நான் சொல்லுவேன். இந்த ரொம்ப டெப்தான இன்னொரு வார்த்தை என்னன்னா, கொரோனா பீரியட்ல 10th ஸ்டாண்டர்ட் எழுதின பிள்ளைகளுக்கான எக்ஸாமினேஷன் அந்த வருஷம் நடக்கல. மார்ச் 20 நமக்கு வருது ஆர்டர், 20 நாளைக்கு லாக்டவுன். அப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. ஆனா 10th படிச்ச பிள்ளைகளுக்கு +1 விரும்பிய குரூப் யாருக்கு கிடைச்சது? 12th படிக்கிற பிள்ளைங்க யார் மெடிக்கலுக்கு போனாங்க? 12th படிக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கு வந்து கவுன்சிலிங்ல லீடிங் காலேஜஸ் கிடைச்சது? என்னன்னு பார்த்தா அவங்க எழுதின ஹாஃப் ஏர்லி எக்ஸாம். எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹாஃப் ஏர்லி தானே அப்படின்னு எழுதாம திஸ் இஸ் மை ஃபைனல் எக்ஸாம்னு யார் எழுதுனாங்களோ அவர்கள் ஜெயித்தார்கள். யார் ஹாஃப் ஏர்லி தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டா பிடியில பிடிச்சாங்களோ அவங்க ஃபெயில் ஆனாங்க. ஃபெயில் ஆனவங்களுக்கெல்லாம் 2வது நிலை தான். Face the day to day life as a fresh one and blessed one. அந்தந்த நாளைக்கு நீ எப்படி அதை கை கொள்ள வேண்டும். நான் ஒரு ரொம்ப சூசகமான ஒரு அறிவுரை சொல்றேன். இந்த உலகத்தில் அறிவுரை சொல்றதுக்கு யாரும் இல்லைங்க. நமக்கு தான் அறிவுரை சொன்னா பிடிக்கிறது இல்லைல்ல. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னா பிடிக்கும். இப்ப நான் சொல்ற கம்முன்னு கேட்டுட்டு இருக்குதுங்களே, டோன் தான் பிடிக்கிறது இல்லை, சொல்ற முறை தான் பிடிக்கிறது இல்லை.
இப்படி சொல்லு கேட்குறேன், அமைதியாக சொல்லு. ஆனால் நீ அமைதியாக சொன்னாலும் வில்லங்கமாக சொல்கிற, இந்த டோனை மாற்று. சொல்கிறீங்களா வாய்ஸ்? மிக நுட்பமான சூட்சமமான ஒரு விஷயம், டெப்தான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த டெப்தான விஷயம் என்னன்னு சொல்கிறேன். நீ இந்த வயதில் எதற்கு நோ சொல்ல வேண்டும்? நான் சொல்ல போறது பெரிய விஷயம். புரிந்தவர்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த 1.5 மாசத்துல யூ வின். எப்படின்னு சொல்றேன் பார். ராமாயணத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தம்பிங்க? எத்தனை பேரு? ராமாயணத்துல எத்தனை பேர் குழந்தை? டேய் பக்கத்துல கேட்காதரா. 5 கிடையாது. அதான் 5 இல்லைன்னா 4, 5 கிடையாதுன்னா 4 தானே. 5னா மகாபாரதம், 4னா ராமாயணம். இந்த 4 பேர் யார் யார்? பர் 90 எப்படி சொல்லுது பர். ஒன்று உட்காந்துட்டு பாரு, நீ சொல்லு ராஜா, நான் கை தட்டுறேன், நீ சொல்லுன்னு பக்கத்தில் ஒன்று உட்காந்துட்டு. 4 யாரு? 4வது பேர் வராது அவ்வளோ சீக்கிரத்தில். ராமன் தெரியுங்க நமக்கு. ராமன்னாலே லக்ஷ்மணன் தெரியும், ஓரளவு பரதன் தெரியும். இந்த 4வது ஆள் அவ்வளோவா தெரியாது. 4வது யாரு? சத்ருக்னன். இப்போ நான் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். ஐ நத்திங் டு டூ வித் ராமாயணா, ஆர் நத்திங் டு டூ வித் அவங்களுடைய சித்தாந்தம், வேதாந்தம். ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்கிறேன். சத்ருன்னா என்னங்க அர்த்தம்? சத்ரு, எனிமி. வெரி குட். சத்ருனா எனிமி. இக்னன் அப்படின்னா அறுக்கிறது. பகை அழித்தவன் பேர் அவனுக்கு. குழந்தை பிறந்த உடனே வசிட்டர் பேர் வைக்கிறாரு, சத்ருக்னன். ஆனால் நான் துளசிதாசரை படிக்கிறேன், வால்மீகி படிக்கிறேன், கம்பராமாயணம் படிக்கிறேன். எதிலுமே சத்ருக்னன் எந்த போரிலும் ஈடுபட்டதாக கருத்து இல்லை. போரிலேயே ஈடுபடாத அவன் எந்த பகை அழித்தான்? பகை அழித்தவன் பேர் வச்சான் வசிட்டேன். அப்போ பொய்யாது. அவன் உண்மையில் எந்த பகையாவது அழித்தானா? அவன் பகை அழித்தவன். எந்த பகையை? வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சத்ருக்னங்கிற பேருக்கு என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறதுன்னு போய் தேடினேன். மத நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க சொல்றாங்க பாருங்க. ராமன் பிறக்கிறார். ராமனுக்கு தம்பி பிறந்த உடனே தம்பியினுடைய 2 தம்பிங்க பிறக்கிறாங்க, ட்வின்ஸ். அவங்க ராமனுக்கு கீழே 3 பேர். அதில் ஒரு தாய்க்கு சுமித்திரைக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க. அந்த ட்வின்ஸ்ல சத்ருக்னனும் லக்ஷ்மணனும். லக்ஷ்மணன் வந்து ராமன் கூடவே இருப்பார். இந்த சத்ருக்னன் இருக்கார் இல்லையா, அவர் பரதன் கூடவே இருப்பார். அவருடைய நோக்கம் பரதனோட இருக்கிறது. அவருடைய இலக்கு, வாழ்க்கையின் இலக்கு எப்படி லக்ஷ்மணனுக்கு ராமனோடையே இருந்துட்டு செத்து போயிடணுமோ அப்படி சத்ருக்னனுடைய இலக்கு பரதனோடையே இருந்து அழிஞ்சிட்டு போயிடணும். அவ்வளவுதான். பரதன் எங்க போறணும் அங்க போகணும். இது அவன் இலக்கு. இப்போ உனக்கு 10th எழுதணும், 11th எழுதணும், 12th எழுதணும், ஒரு UPSC எக்ஸாம் எழுதணும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும், IPS ஆகணும், IAS ஆகணும், IFS ஆகணும், IRSக்கு போகணும், இல்லை பெரிய தொழிலதிபர் ஆகணும், இந்த மாதிரி ஸ்கூல் கட்டணும். ஏதோ ஒரு இலக்கு இருக்கு. சத்ருக்னனுக்கு இலக்கு பரதன். அவன் பகை அழித்தான். பகை என்பது எது? நான் சொல்றது ரொம்ப டெப்தான விஷயம்னு சொல்லிட்டேன். நீ ரொம்ப டெப்தா இதை கேட்கலன்னா உனக்கு புரியாது. கவனம் சிதறினால் புரியாது. அவன் தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் அவனை தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் ராமன். அப்படி என்ன ராமன் செய்வான்? ராமன்னால பேரழகனா, சௌந்தரியமா. ராம சௌந்தரியம்னே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க. பேரழகன். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அவ்வளவு அழகாமன் ராமன். அவனை பார்த்தாலே அந்த சௌந்தரியத்திற்கு முன்னால தன்னை அப்படியே ஒப்படைச்சிருவாங்களா எல்லாரும். இப்போ சத்ருக்னனுக்கு எது இலக்கு? பரதன். பரதனை விட்டுட்டு ராமன் பக்கத்தில் வரதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும்? அவன் அழகுல, அவன் கடவுள். அப்படி வந்துடலாம்ல. தன் இலக்குக்கு எதிராக வருகின்ற ராம சௌந்தரியம் என்கின்ற பகையை அழித்ததனால் அவன் சத்ருக்னன் என்று அழைக்கப்பட்டான். ராம சௌந்தரத்தையே அவன் எதிர்த்தவன், அவன் கடந்தவன். தன் இலக்கை அடைய முடியாமல் எது தடுத்தாலும் அதை தடுத்து அந்த பகை அழித்து என் குழந்தைகளை இலக்கை போய் சத்ருக்னனை போய் பற்றிக் கொள்ளுங்கள்.